லெமன் ரைஸை இப்படி கூட செய்யலாமா? நீங்களே நினச்சி பார்ப்பீங்க. மசாலா லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 காஞ்ச மிளகா கிட்ட கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதையும் அது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு லெமனை இந்த மாதிரி கட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ வடித்த சாப்பாடு அது கூட சேர்த்துட்டு 2 கலர் அப்படியே இறக்கிடுங்க. அவ்வளோதான், மசாலா லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே சுட சுட அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.